வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். அண்ணா திடலில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை முதல்வர் ஆய்வு. சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. புயல் சின்னம் காரணமாக புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர் நலத்துறை இயக்குநர் தகவல். புதுச்சேரி அண்ணா திடலில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் 9 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன், புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் உத்தரகவுட, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் ரவிச்சந்திரன், பொது மேலாளர் துளசிங்கம், மேலாளர் மார்சல் சகாயநாதன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் பொழுது உடனிருந்தனர். செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்து செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். மாணவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழும் காட்சிகள் அனைவரையும் கண்கலங்க வைத்தது. புதுச்சேரி வெள்ளியனூர் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஹென்றி ஹாயர்துரை. இவரது மகன் லியோ ஆதித்யன் 16 வயதாகும். இவர் ரெட்டியார்பாளையம் தனியார் பள்ளியில் +1 படித்து வருகிறார். இவர் 2 தினங்களுக்கு முன்பு தனது நண்பரான ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த அந்தோணி என்பவருடன் வெள்ளியனூர் அருகேயுள்ள செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் சம்பத்திய மழை மற்றும் வீடு அணை திறப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை சென்று பார்வையிட்டுள்ளார். பின்னர் இருவரும் சங்கராபரணி ஆற்றின் தடுப்பணியில் இறங்கி குளித்துள்ளனர். எதிர்பாராத விதமாக இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். இதை கண்ட அருகில் இருந்த செல்லிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த காவலர் செந்தில் மற்றும் ராஜி ஐயப்பன் ஆகியோர் சேர்ந்து உடனடியாக அந்தோணியை மீட்டார். ஊசுட்டேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அந்த மீட்கப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. ஆனால் மற்றொரு நபரான லியோ ஆதித்யன் தண்ணீரில் மூழ்கி மாயமானார். தகவல் அறிந்த திருக்குன்னூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார், சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார் தீயணைப்பு துறையினர் இரவு பகலாக கடந்த 2 நாட்களாக தேடி வந்தனர். எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தினால் ட்ரோன்கள் மூலம் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சங்கராபரணி ஆற்றின் உள்ள மேம்பாலத்தின் கீழே மாணவன் கண்டுபிடிக்கப்பட்டான். இதனைத் தொடர்ந்து உடலை காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் கரைக்கு கொண்டு வந்தனர். மாணவன் உடலை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழும் காட்சிகள் கண்கலங்க வைத்தது. மேலும் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் மாணவனை சடலமாக மீட்கப்படும் காட்சிகளை பார்த்து வருத்தமடைந்தனர். வீடுமனை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து, போலீசார் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாணவர்கள் இருவர் ஆற்றில் இறங்கி குளித்த பொழுது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட ஒரு மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது கிடைத்துள்ள சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னம் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடக்கு மேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அதற்கடுத்து 2 நாட்களில் நகரக்கூடும். அதன் காரணமாக 17-12-2024 முதல் 19-12-2024 தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மற்றவர்கள் புதுச்சேரி கடற்பகுதிகளில் மீன்பிடி தொழிலை பாதுகாப்பு மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த அறிவிப்பு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அவ்வப்பொழுது வெளியிடப்படும் அறிவிப்பிற்கு ஏற்ப மாறுபடும் என்பதால் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து வருமாறு தெரிவித்துள்ளார்.
ஏனாமில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற தணிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. புதுவை பிராந்தியமான ஏனாமில் தணிக்கை குழுவின் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். சென்னை முதன்மை கணக்காய்வு தலைவர் KP ஆனந்த், தணிக்கை குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பேரவை பொதுக்கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழு உறுப்பினர்களான எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜீவ், செந்தில்குமார், சம்பத், ஏகிரி ஆறுமுகம், பாஸ்கர், பிரகாஷ்குமார், கொல்லம்பள்ளி சீனிவாஸ், VP ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் புதுதில்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து கணக்கு தணிக்கை கூட்டத்தில் வரவு செலவுகள் குறித்து அந்தந்த துறை அதிகாரிகளிடம் கருத்து கேட்கப்பட்ட அறிக்கையாக தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. பாரதிதாசன் கல்லூரியில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல் புயல் காரணமாக கடந்த வாரம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மழை காரணமாக கல்லூரிகளில் நடந்து வந்த செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டது. பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்கான மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 12ஆம் தேதி நடக்கவிருந்த தேர்வு வரும் ஜனவரி 4ஆம் தேதியும், 13ஆம் தேதி நடக்கவிருந்த தேர்வு ஜனவரி 6ஆம் தேதியும் நடைபெறும் என கல்லூரி முதல்வர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதி வானகப்பேட்டை அலேன் வீதியில் ஏற்பட்ட குடித்தண்ணீர் கசிவினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சரி செய்து தண்ணீர் தட்டுப்பாட்டை நீக்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானகப்பேட்டை பகுதியில் உள்ள அலேன் வீதியில் குடித்தண்ணீர் கசிவினால் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்ற பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் சாலையில் தண்ணீர் கசிந்த இடத்தை கண்டுபிடித்து தோண்டி சரி செய்யும் பணியை மேற்கொண்டனர். அத்துடன் புசி வீதியில் பாதாள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டது. அதனை சரி செய்த 30 மீட்டர் அளவு புதிய பைப்லைன் அமைத்து சீர் செய்யும் பணியை மேற்கொண்டனர். அதனையும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் நிவாரணம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் செங்கல் புயல் மற்றும் கனமழையால் மாநிலம் முழுவதும் மழை நீர் சூழ்ந்த வெள்ளம் போல் காட்சி அளித்தது. இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் பவுண்டேஷன் மூலம் அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் சார்பில் புதுச்சேரி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரிக்கு வழங்கிய நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றத்தின் வழங்கினர். இதற்கான விழா அண்ணா சாலையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர்கள் ஜோதிகுமார், கோபி, காமராஜ், ரமேஷ், துணை செயலாளர்கள் ராமச்சந்திரன், தாரகை ராஜா, தினகர், பாஸ்கர், ஜீவதேவன், சோமு, கிஷோர் மற்றும் ஆலோசகர் பேராசிரியர் பாலமுருகன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் சக்திவேல், சர்க்குணம் பாபு, விஷ்ணுமூர்த்தி, அருண் டேவிட், ஈஸ்வர், அஜித் ராஜா, தினேஷ் தாஸ் உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி, பெட்ஷீட், வேஷ்டி, சேலை, புடவை, பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான ரஜினி ரசிகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 6 பேரிடம் 88,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் பிளாஷ் வால் என்ற செயலி மூலம் கடன் வாங்கினார். அந்த கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தியுள்ளார். இவரை தொடர்பு கொண்ட நபர் வாங்கிய கடனுக்கு கூடுதல் தொகை செலுத்த வேண்டும், இல்லையெனில் புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்து 25,000 ரூபாயை அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார். மடுகரையைச் சேர்ந்தவர் லட்சுமண நாராயணன். இவர் ஆன்லைன் மூலம் 14,600 ரூபாய் அனுப்பி பைக் முன்பதிவு செய்தார். பின்னர் அதிலிருந்த எண்ணை தொடர்பு கொண்ட பொழுது எந்த பதிவிலும் கிடைக்காததால் தான் ஏமாற்றப்பட்டதை தெரிய வந்ததா. வானகப்பேட்டையைச் சேர்ந்தவர் நாயகம். இவரது மொபைலுக்கு OKC புதுப்பிக்க வேண்டும் என மெசேஜ் வந்தது. அதையடுத்து அவர் வங்கி விவரங்களை பதிவு செய்து புதுப்பித்தார். அதன் பிறகு அவரது வங்கி கணக்கில் இருந்த 34,600 எடுக்கப்பட்டது. அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் 8,000, புதுச்சேரியை சேர்ந்த செந்தில் ரூபாய் 2,800,
சரவணன் 3000 அனுப்பி மர்ம நபர்களிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்தால் மோசடி செய்யும் கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகளில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை போக்குவரத்து போலீசார் பூ கொடுத்து பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்து பாராட்டினர். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் புத்தாண்டு 2025 முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து போலீசார் மீண்டும் அறிவித்துள்ளனர். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை பொதுமக்களிடம் விளக்கும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையம் முன்பாக போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் விழிப்புணர்வு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் திரிபாதி தலைமை வகித்தார். அவர் அப்பகுதியில் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்த வந்தவர்களை நிறுத்தி பூ கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் பாராட்டி வாழ்த்தினார். தலைமை கவசமின்றி இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸ்கள் விநியோகிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசைக்கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமான அசோகா ஹோட்டல் இயங்கி வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையைச் சேர்ந்த யாஷ் ஈவென்ட்ஸ் மூலம் இஸ்ரேல் நாட்டின் இசைக்கலைஞர் அவிஷியின் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளா, மும்பையில் இவரது நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அப்போது பொதுச் செயலாளர் வருண், கணபதி, துணைத் தலைவர் விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, இளவரசன், ஜாசு உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், இஸ்ரேல் கலைஞரின் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் என தெரிவித்தனர். புகாரின் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும், இதனையும் மீறி நிகழ்ச்சி நடத்த முன்வந்தால் அசோகா ஹோட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் நேரில் சந்தித்தார். புதுவையில் எதிர்கால அரசியல் நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மாநிலம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி முன்னாள் மாநில தலைவருமாகிய சுவாமிநாதன் அவரின் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார். அப்போது இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்தும், எதிர்காலத்தில் புதுச்சேரி மக்களை காப்பாற்றவும் புதுச்சேரியின் தனித்தன்மையை பாதுகாக்கவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசித்தனர். மேலும் புதுவையில் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் குறித்தும், அதனால் புதுவை சீரழிக்கப்படுவது குறித்தும் விரிவாக கலந்து பேசினர். ஆகவே புதுவையில் என்ஆர், பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து வருகிற 26ஆம் ஆண்டு அமையும் ஆட்சி புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஆட்சியாக அமைய வேண்டும் என்ற புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் நிலைப்பாடு கொண்டுள்ளது. அதே நிலைப்பாட்டை கொண்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் எந்த அடிப்படையில் இணைந்து செயல்படுவது என்பது குறித்து ஆலோசனை செய்தோம். இது சம்பந்தமாக கழக தலைமையுடன் கலந்து முடிவெடுப்போம் என்று அவர் தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் எடுத்த மீனவ சமுதாய மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கீழ் மீனவ சமுதாய மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்துவிடும் வகையில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு ஈமச்சடங்கு தொகை தலா ரூபாய் 15,000, மழைக்கால நிவாரணம் ரூபாய் 5,000 மற்றும் மீனவர்களின் தடைக்கால தொகை உள்ளிட்ட நிவாரணங்களை உடனுக்குடன் வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2023-24 கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 60% மதிப்பெண் பெற்றவர்களுக்கு 5,000-ம், 70% மேல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு 7,500 ரூபாய் ஊக்கத்தொகையாக மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி கூறியுள்ளார்.
புதுச்சேரியில் பத்திரப்பதிவுக்கு எழுத்தர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்த கோரிக்கை மனுவழி அளித்தனர். புதுச்சேரியில் பத்திரப்பதிவுத்துறை எழுத்தர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அளித்துள்ள மனுவில், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி உழவர்கரை, பாகூர், வெளியனூர், திருக்குனூர் ஆகிய 5 இடங்களில் சார்பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இங்கு காலதாமதம் செய்வதாக ஏற்கனவே புகார் எழுந்துள்ளது. இணையதள குளறுபடி என காரணம் கூறி பத்திரிகைகளை உடனடியாக பதிவு செய்யாமல் பொதுமக்களை அலைக்கழிப்பதாகவும், புதிய பதிவாளர்களை நியமித்துள்ளதால் அனுபவம் குறைவு என்பதால் எளிதில் கையாள வேண்டிய பதிவுகளை சிக்கலாக்கி தாமதப்படுத்துகின்றன. திருமணத்தை பதிவு செய்ய வருபவர்களையும் பல நாட்கள் இழுத்து படித்தால் அவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என பத்திரப்பதிவு எழுத்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5 பதிவாளர் அலுவலகத்திலும் 500க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது ஒவ்வொரு அலுவலகத்திலும் 4-5 பத்திரங்களே பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருவாய் பாதிக்கப்படுவதோடு பத்திர எழுத்தர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது என்று தெரிவித்தனர். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உங்கள் கோரிக்கைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சமூக நல சொசைட்டியின் 2025ஆம் ஆண்டு மாதாந்திர நாள்காட்டி வெளியீட்டு விழா முத்துரத்தினம் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் 2025ஆம் ஆண்டு மாதாந்திர நாள்காட்டி வெளியீட்டு விழா புதுச்சேரி கவுண்டம்பாளையம் முத்துரத்தினம் பள்ளியில் சொசைட்டியின் மாநில தலைவர் காதவரையன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் மதிவொளி, பொருளாளர் சபாபதி, துணைத் தலைவர் திருவெங்கடம், வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில ஆலோசகர் அசோக் ராஜ், கோவிந்தசாமி, சட்ட ஆலோசகர் ஆறுமுகம், மணவெளி, ஒருங்கிணைப்பாளர் பச்சையப்பன் ஆகியோர் மாதாந்திர நாள்காட்டியை வெளியிட சொசைட்டியின் நகர மாவட்ட தலைவர் சுந்தர்ராஜன் மற்றும் மத்திய மாவட்ட தலைவர் சசிபாலன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் பொறுப்பாளர்கள் தர்மா என்கிற ஆறுமுகம், கனகராஜ், அமரன், இளவரசன் சத்யராஜ், மனோகரன், கணேஷ்குமார், ஜமுனராவி, காயத்ரி, சந்திரசேகரன், அய்யனாரப்பன், சேகர், தணிக்கை செல்வம், லியாகத் அலி, ராமச்சந்திரன், ராமலிங்கம், ராதாகிருஷ்ணன் மற்றும் பல கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை முத்துரத்தின பள்ளியின் நிர்வாகி கராத்தி சுந்தரராஜன் செய்திருந்தார். அண்ணா திடலில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை முதல்வர் ஆய்வு. சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் அழைத்து செல்லப்பட்ட மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. புயல் சின்னம் காரணமாக புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர் நலத்துறை இயக்குநர் தகவல். தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொன்னாடை அணிவித்த போக்குவரத்து போலீசார் கௌரவிப்பு. இஸ்ரேல் இசைக்கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் புகார் மனு.